என்ன சாப்பிடுறீங்க? மிளகு. அது ஏன் 10 மிளகு சாப்பிடுறீங்க? 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலாம். புதுசா இருக்குனே, புதுசா. இத ஆங்கிலத்துல பைப்பர் நைக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். கரிமிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிளகாய் வர்றதுக்கு முன்னாடி காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சீசர் ரோமாபுரிய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது தங்கம் கொடுத்து மிளகு வாங்கினதா வரலாறு இருக்கு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்கிறதாலதான் மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மழைக்காலம் மற்றும் பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய சளி, இருமல், சைனஸ் போன்ற நோய்களுக்கு சிறப்பான உணவு. கேஸ்ட்ரைட்டிஸ், பெப்டிக் அல்சர் போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெண்மிளகை பயன்படுத்துவது நல்லது. மார்னிங் ஸ்லீப்பிங் பில் அப்படின்னு சொல்லப்படுற வெண்பொங்கல்ல நெய் மற்றும் பச்சரிசி செரிமானத்தை மந்தப்படுத்தும். இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் மிளகு அதுல சேர்க்கிறாங்க. மிளகு செரிமானத்தையும் மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். சோ நீங்க வெண்பொங்கல் சாப்பிடும் போது மிளகை எடுத்து தனியா வைக்காம மிளகோட சேர்த்து சாப்பிடுங்க. உணவே மருந்து.